படம் வந்து நம்ம கடுக்கா உண்மையிலே சொல்ல போனா கௌரி இருப்பாரு பொறுப்பா படம் ஃபுல்லா இருக்கும் சிரிப்பா சரிங்களா நீங்க என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு காமெடி வந்து குறைவாக தான் இருக்கு. சினிமாலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. முன்ன காலத்தில் நம்ம வடிவேல் சார் பீரியடு, நம்ம கவுண்டமணி சார் பீரியடு, அந்த பீரியடில் இருந்த விவேக் சார் பீரியடு, அப்படி இருந்த ஒரு காமெடி இப்போது கம்மியாக தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க, சார் இல்லை சார் முன்ன முறையெல்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் காமெடியே இல்லை சார், ஸோ நீங்கள்லாம் சினிமாவுக்கு வரலாம் அப்படிலாம் எங்களை கேட்பாங்க நிறைய. வீடியோ ஓகேனா சொல்லுங்க, போட்டோ வாங்கிக்கிறோம். வீடியோ ஓகேவா? லாஸ்ட் பிரஸ் மீட்லேயே சொல்லியிருந்தேன், இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பெண்ணியத்துக்கு நம்ம பெரியாரை எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்னு. படமும் அது சார்ந்து தான் முடிய போகுது. அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா மூவி வந்து தம்பி விஜய் கௌரிஸ் வந்து ரொம்ப வித்தியாசங்களை தேடுறவர். என்னைய நிறைய முறை வந்து காமெடியை பற்றியெல்லாம் பேசுவார். நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் பண்ண காமெடியை பற்றி பேசுவார். ஸோ அவர்கிட்ட இருக்கிற கிரியேஷன் பற்றி பேசுவார். ஸோ அதனால் கிரியேஷனை வந்து தேடி தேடி போகிறாரு. ரொம்ப க்ரியேட்டிவிட்டியான ஒரு தம்பி விஜய் கௌரிஸ். ஸோ அவர் ஹீரோவாக நடித்து கடுக்கான ஒரு மூவி, அதுவும் காமெடி பண்ணியிருக்காருன்னு போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கி காமெடி வந்து குறைவாக தான் இருக்குது. சினிமாலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. முன்ன காலத்தில் நம்ம வடிவேல் சார் பீரியடு, நம்ம கவுண்டமணி சார் பீரியடு, அந்த பீரியடில் இருந்த விவேக் சார் பீரியடு, அப்படி இருந்த ஒரு காமெடி இப்போது கம்மியாக தான் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. என்கிட்டயே நிறைய பேர் கேட்பாங்க, சார் இல்லை சார் முன்ன முறையெல்லாம் இப்போ தமிழ் சினிமாவில் காமெடியே இல்லை சார், ஸோ நீங்கள்லாம் சினிமாவுக்கு வரலாம் அப்படிலாம் எங்களை கேட்பாங்க நிறைய. கண்டிப்பாக வருவோம்பா, நாங்கள் கூப்பிட்டாங்க கண்டிப்பாக வருவோம். என்ன கூப்பிட்டாங்க அறாடு ஒரு படம், அதை காமெடியே கிடையாது, சீரியஸாக நடிச்சிருப்பேன் அதில். ஸோ அதனால் காமெடியை அது வரும்போது கண்டிப்பாக வரோம். ஆனால் காமெடியை மக்கள் வந்து ரொம்ப தேடிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா மக்களுக்கு தேவைப்படுது. நகைச்சுவைன்றது ரொம்ப இப்போ வாழ்கிற இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த புரிதலை நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுட்டு ஒரு அற்புதமான ஒரு நகைச்சுவை, முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக எடுத்திருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு லைவ் கண்டென்ட்டு, லைவாக நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்கி வர சினிமாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாமே லைவ் சப்ஜெக்ட் எல்லாமே வந்து இன்றைக்கி ஹிட்டாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து லைவாக நடந்த சம்பவங்களை நம்ம வந்து ஒரு பார்ட்டாக அப்படி படிச்சுட்டு பேப்பர்லேயும் ஒரு செய்திகளையும் படிச்சுட்டு பார்த்தா போயிடுவோம். அப்போது இன்றைக்கி வந்து அதை படமாக திரைப்படமாக எடுத்து காட்டும் போது எல்லாருமே அதுக்குள்ளே போயிட்டு உத்து நோக்கி அதுக்குள்ளே மிங்கல் ஆயிடுறாங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் லைவ் அப்படின்றதுனால அதுவும் ஒரு வகையில் நல்ல ஒரு வரவேற்பாக இருக்கும், ப்ளஸ்ஸாக இருக்கும். அதில் நகைச்சுவையும் கலந்து பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் கண்டிப்பாக வெற்றி பெறணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு, எல்லாருமே சொல்கிறாங்க இந்த திரைப்படம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நகைச்சுவை மக்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி லைவ் சப்ஜெக்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இவரோட முயற்சியும், ஏன்னா தேடுதலில் ரொம்ப பயங்கரமான ஆள், தேடிட்டே இருப்பார் நிறைய கிரியேட்டிவ்ங்களை. ஸோ அந்த அளவுக்கு இதில் வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. அண்ணனுக்கு ஒரு அன்பளிப்பாக, எனக்கு காமெடி படம்னு சொன்னோன்னே அண்ணன் ஏன் என்னை கூப்பிடலன்னு கேட்டுட்டு இருந்தாரு. தொடர்ந்து படங்கள் ஒன்றா தான் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா இதில் வந்து அவர் நிறைய காமெடி தேடி வச்சுருந்துருக்காரு. அதெல்லாம் அவரே பண்ணிட்டார் நிறைய காமெடி. அடுத்து எனக்காக கொஞ்சம் தேடி வச்சுருக்காரு போல, கிரியேட்டிவ் பண்ணி வச்சுருக்காரு சொன்னார். கண்டிப்பாக அடுத்த திரைப்படங்களில் கண்டிப்பாக ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குற வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக ரொம்ப நன்றி. ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. ஹீரோங்களே இப்போ காமெடி பண்ணிடுறாங்க நடிக்கிற.
ஸோ காமெடியர்கள் கண்டிப்பாக தேவைப்படுது. தமிழ் சினிமாவில் காமெடி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா எங்கள் பார்க்குறவங்க நிறைய பேர் அதுதான் கேட்குறாங்க. ஸோ மக்கள் மத்தியிலையும் அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. காமெடியர்கள்லாம் இப்போ கம்மியாயிட்டாங்க, இன்னும் காமெடி தேவை அப்படின்ற விஷயம் இருக்குது தான், உண்மையிலேயே இருக்குது. ஸோ அது வந்து டைரக்டருங்கெல்லாம் அதை மைண்டில் வச்சு அவங்க கொண்டு வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்கள் பேசுகிறதுனாலையும் நாங்கள் கேட்கறதுனாலையும் அதுக்கு நாங்கள் வாய்ப்பு கேட்டு பண்ணோம் அப்படின்ற அவசியம் வந்தால் கூட அவங்க கொடுத்தா தான் உண்டு. அவங்க தான் மனசு வைக்கணும். ஸோ டைரக்டருங்க எல்லாருமே கொஞ்சம் மனசு வச்சு ஸோ நிறைய காமெடியன்களை உள்ளே கொண்டு வாங்க, காமெடிங்க இன்னும் நிறைய திரைப்படங்களை கொண்டு வாங்கன்னு வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அண்ணன் டெய்லி நம்மளை எப்படி சிரிக்க வைக்கிறாரு. அது ஒரு மிகப்பெரிய வரம். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது கடவுள் கொடுத்த வரம். அது அண்ணனுக்கு அமைஞ்சிருக்குது. அண்ணன் இன்னும் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக உங்களோட புகழ் பரவணும். ஸோ விஜய் டிவியிலிருந்து நமக்காக வந்து இந்த ப்ரோக்ராம், இந்த போஸ்டர் ரிலீஸ்க்காகவும் இந்த கடுக்கா படத்துக்கு ஆதரவு தெரிவித்த அண்ணன் பழனி பட்டால் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி ரொம்ப நன்றி. ஏன்னா இது கண்டிப்பாக நான் வரலன்னா அப்புறம் இதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா இவ்வளோ தூரம் ஒரு நகைச்சுவை திரைப்படம் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் நான் கலந்தது எனக்கு பெருமை தான். நான் சந்தோஷப்படுறேன், பெருமையாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் பாட்டில் இருக்க ஒரு கண்டென்ட்டை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ஷார்ட்ஸில் போட்டு இவ்வளோ பெரிய ட்ரெண்ட் ஆனது எனக்கு தெரிஞ்சுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். படம் வந்து நம்ம கடுக்கா, உண்மையிலே சொல்ல போனால் கௌரி இருப்பார் பொறுப்பா, படம் ஃபுல்லாக இருக்கும் சிரிப்பா. சரிங்களா? நீங்கள் என்ஜாய் பண்ணலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ கௌரிஸ் வந்து அவ்வளோ அழகாக படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் முகம் சுளிக்காமல் வெயிலும் பார்க்காம சுத்தம் போது சான்ஸ் இல்லை. இப்போ இருக்கிற வெயில் உங்களுக்கு தெரியும், எல்லாம் வெள்ளையாக போனால் வீட்டுக்கு வரும்போது கருப்பாக வர மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். நான் பழனிகிட்ட சொன்னேன், ஆனால் இந்த மாதிரி நண்பர் ஷூட்டிங்கில் வந்து மீட் பண்ணும்போது, ஆனால் இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்கார் விஜய் கௌரிஷ்னு, ரொம்ப ஒரு இனோவேட்டிவாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நிப்போட்டிசம்னு ஒரு விஷயத்த உடைச்ச டைம் இது. யார் நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இங்கே வின் பண்ண முடியும். ஸோ எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி சொல்லிட்டு உள்ளே வந்தால் சக்ஸஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. ஸோ ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது ஒரு ஹீரோக்கும் காமெடியனுக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் கௌரிஸ். ஸோ பழனின்ற சொன்னேன், இந்த மாதிரி ஒருத்தர் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன ஸ்டைலில் யார் அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுக்குறேன். ஸோ ரொம்ப நாள் டிஸ்கஷன் போச்சு. அடுத்து இப்போ ஒரு லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு, உங்களோட விஷஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலாக என்னென்னா, ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த ப்ரெஸ் மீட் எல்லாத்துலேயும் வராங்க, மொத்த டீமும் எல்லாருமே வராங்க. அடுத்த ப்ரெஸ் மீட் அடுத்த வெனஸ்டே நடத்துகிறோம். அடுத்த ப்ரெஸ் மீட் அடுத்த, ஏன்னா உங்களால் தான் இப்போ சாங் ஹிட் ஆச்சு. ஸோ பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. 10 லட்சம் தாண்டி ஒவ்வொரு இன்ஸ்டாலையும் வியூஸ் பிச்சுட்டு போய்கிட்டே இருக்குது. பொல்லாத பார்வை, தேவாசர் சாங்கு, கெவின் டிகோஸ்டா, நிலவை பார்த்திபன் லிரிக்ஸ் ரைட்டரு, என்னாலே நம்ப முடியல. அப்புறம் தான் யோசிச்சேன், நீங்கள் லாஸ்ட் டைம் கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய ஆதரவு தான் எனக்கு. ஸோ எங்கள் மொத்த டைமுக்கு கடுக்கா திரைப்பட குழுக்கு, அதுவும் புதுமுக நடிகர் ஒரு விஜய் கௌரிஷ் அப்படின்னு ஒரு சின்ன நடிகர் நான், ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. சரி, நமக்கெல்லாம் எங்கள் ஆதரவு தர போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எல்லாருமே அந்த பாட்டை, பொல்லாத பார்வை பாட்டை சாங்கு செம்ம ரீச்சில் போயிட்டு இருக்குது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா, கடவுளுக்கு அடுத்து, எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து, தேவசருக்கு அடுத்து, மியூசிக் டைரக்டருக்கு அடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் ரீச் பண்ணதுக்கு. நிறைய நடிகர்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஆளே இருக்காங்க. நீங்களே அவங்கள தாண்டி ஏன் இன்ஃப்ளூயன்ஸ்ல போயிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க, அது ஆபாசம் ஆடுறவங்க, ஆபாசமா பேசுறவங்க போய் நீங்க வந்து ஒரே கேட்குறீங்க. நான் லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி தான், நீங்கள் உள்ளத்தை தான் பார்க்கணும், உள்ளாடையை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி தான். நம்ம எப்பயுமே ஒரு நடிகரோ ஒரு இது ஆடும்போது அவங்களோட டேலண்ட்டை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாராட்டணும். அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்க மட்டும் சொல்லல, இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமா, என்னை சேர்த்து சொல்கிறேன், நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால ஒவ்வொரு டீ கடையிலையும் என்ன மாதிரி பல நடிகர்கள் வாய்ப்பு தேடி கோடம்பாக்கம் டீ கடை, சாலிகிராம் டீ கடை அலைஞ்சிட்டு இருக்கிறோம் கடந்த 10 வருஷமா. ஓப்பனாக சொல்லணும்னா, இந்த மாதிரி 1 லட்சம் பேர் வயசு தொலைச்சிட்டு, வெக்கத்தை விட்டுட்டு, வாயை பொத்திக்கிட்டு, அவமானத்தை சகிச்சுக்கிட்டு, சோகத்தெல்லாம் அடக்கிட்டு எல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சி தான் நானும் இங்கே வந்துட்டு இருக்கிறேன். தொடர்ந்து அவங்களும் இங்கே கண்டிப்பாக வருவாங்க.
எனக்கு நம்பிக்கை இருக்குது. கூட இருக்கிற எல்லா நடிகர்களுமே வாய்ப்பு சார், அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரிங்களா? நீங்க வாழ்த்துக்கள், நான் வாழ்த்துக்கள் நாங்க எப்பவுமே வரவேற்கணும். வளர்ந்து நடிகர்கள் நாங்க வரவேற்கணும். நான் என்ன கேட்கறேன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த இன்ஃபுளுசர் தான் வந்து உங்களை இங்கதான் ப்ரமோஷன் கூட்டு வந்தீங்க. ப்ரமோஷன் கூட்டு வந்து அவங்க தான் அந்த ஐடியா அங்க சொன்னாங்க. சொல்லும்போது உள்ள போய் செக் பண்ணும்போது உங்களோட நல்ல ஒரு படத்துக்கு அது மாதிரி ஒரு இன்ஃபுளுசர் சப்போர்ட் தேவையா? சார் அவங்க மட்டும் இல்லை சார், நாங்கள் தமிழ்நாடு மொத்தமாக எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் அவங்கள மட்டும் பர்சனலாக இது பண்ணுறீங்க. அவங்க சார் அவங்க வந்து எங்களோட ஃப்ரெண்டா டிராவல் ஆயிட்டாங்க சார். அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் அவங்க பண்ணாங்க. இருக்கிற எவ்வளவு பேர் வந்து நம்ம ஏன் அவங்கள இது பண்ண போறோம் சொல்லுங்க. அவங்க நேட்ல சொன்னாங்க இந்த டான்ஸ் கூட ஆடுறது. ஏன்னா ஆன் ஸ்கிரீன்ல வந்து அவசரமா இருக்காங்கன்றதுக்காக அவங்க அந்த மாதிரி பர்சனோ இது கேட்டகரி ஃப்ரெண்ட் சார், நல்ல ஃப்ரெண்ட் அவங்க. நான் அதுக்கு கேட்கவே இல்லை. சரி, இது மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வச்சுன்னு ஏன் நல்ல கேரக்டர் கொடுக்கலாமே? இது மாதிரி பார்த்து கமெண்ட்ஸ்ல சில பேர் வந்து எல்லாரும் நல்லதா சொல்லுவாங்க, இல்ல சில பேர் தப்பாவும் சொல்லியிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி பெரும்போது நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன நினைக்கிறேன்னா சார், அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸும் சரி, கேட்குற கேள்வியும் சரி, நம்ம யாரை பாயிண்ட் பண்ணுறோமோ அவங்கள அது பாதிக்க போகிறதில்ல. யார் கமெண்ட் பண்றாங்களோ அவங்க மனநிலையையும், கேட்கிற கேள்வி யாரோடதோ அவங்களோட மனநிலை தான் அது பிரதிபலிக்கிறதே தவிர நம்ம யாரை பாயிண்ட் பண்றோமோ அவங்கள அது பிரதிபலிக்காது. ஸோ நீங்க ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு அறிவாளியான பத்திரிகையாளருங்கிறது மக்களுக்கு தெரியும். நீங்க ஒரு கேள்வி என்ன கேட்கும்போது, ஓ இந்த பத்திரிகையில இருந்து இவ்வளவு அறிவாளித்தனமா கேள்வி கேட்கறாங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்களே தவிர, அதுக்கு ஒரு மொக்கத்தனமான பதில் சொன்னா கூட மக்கள் வந்து பரவாயில்ல அறிவாளித்தனமா ஒரு பத்திரிகையாளர் வந்திருக்காரு அப்படின்னு தான் மக்கள் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் கமெண்ட் செக்ஷன்லயும் ஒருத்தர் பேடா கமெண்ட் பண்ணா அவனோட மனநிலை அது பிரதிபலிக்கிறதே தவிர, ஆடுறவங்களோ நடிக்கிறவங்களோ பேசுறவங்களோ அவங்களோட மனநிலை அது பிரதிபலிக்காது. அதுதான் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் கேட்கும் போது அவங்க பர்சனலான விஷயம் மட்டுமே பேசுறாங்க தவிர, நீங்க கஷ்டப்பட்டு அவங்க கூட்டிட்டு வரீங்க, டிராவல் பண்றீங்க. நீங்க வெளியே கூட வந்து அவங்களோட ஆளா இல்ல உங்களோட டீமான்னு தெரியல எனக்கு. சரிங்களா? பத்திரிகையாளர் அப்படியே அவாய்ட் பண்ணி அனுப்புறாங்க. போல நாட் இன் ஐடியா அப்படின்றாங்க. யாரோ லேடி இருந்தாங்க. இல்ல என்னன்னா பத்திரிகையாளர் அவமானப்படுத்தும் போது அந்த ஒரு வலி இருக்கும். ஒருவேளை அவங்க மூலியமா நீங்க மனநிலை பாதிச்சுங்க, நான் சாரி கேட்டுக்கிறேன். எங்க டீம் மூலியமா யாருனால ஒரு மனநிலை பாதிச்சப்பட்டா கூட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து கடுக்கா திரைப்படம், பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். நான் இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன், அதனால பதில் சொல்ல நீங்க கேட்க போறீங்கன்னு தெரியும். ஏன்னா இது பெண் போராளியை பத்திய ஒரு திரைப்படம். ஹீரோயின் ஸ்மேகா பார்த்துப்பீங்க, செம்ம அழகா நடிச்சிருக்காங்க. விஜய் டிவி ஆஃபீஸ் சீரிஸோட ஹீரோயின் அவங்க. அங்க பயங்கரமா அவங்க ஃபேம் ஆயிட்டு இருக்காங்க. கடுக்கா படத்துக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சது மிகப்பெரிய பாக்கியமா நானும் நினைக்கிறேன். அவங்க மட்டும் இல்ல, படத்துல நடிச்ச எல்லாருமே ஆதர்ஷ், ஒவ்வொருத்தரும் ப்ரொடியூசர் உட்பட ப்ரொடியூசரும் எல்லாருமே ஊர்ல இருக்கிறாங்க. கண்டிப்பா எல்லா அடுத்தடுத்த பிரச்சனைல கலந்து தயாரா சந்தோஷமா இருக்காங்க. பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆனோனையும் அது மக்கள்கிட்ட ரீச் ஆனோனையுமே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கால் பண்ணி விஷ் பண்ணிட்டே இருக்காங்க. பத்திரிகையாளர் உட்பட நிறைய பேர், டைமண்ட் பாபு சார் எல்லாருமே அவங்க பேஜ்ல போட்டுட்டு இருக்காங்க. கயல் தேவராஜன் எல்லாருமே போட்டாங்க. ஸோ ரொம்ப நன்றி, அங்க பத்திரிகையாளரோட சப்போர்ட் இருந்தது. அதுக்கான கேள்வி நீங்க சொன்னீங்க ஒரு வார்த்தை. நான் என்ன கேட்கறேன்னா, இதுக்கப்புறம் எத்தனை ரிலீஸ் வரும் இதே மாதிரி? படத்தோட ப்ரமோஷன் டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரொடியூசர் என்னென்ன சொல்றாரோ கண்டிப்பா நாங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எங்க டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு, மியூசிக் டைரக்டர் தேவா சார் எல்லாருமே இன்னும் இது மாதிரி புதுசா பண்ணுங்க சொல்லிருக்காங்க. ஸோ நாங்க அடுத்தடுத்து புதுசா இன்னும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்றது தயாரா இருக்கிறோம். படத்தோட ரீல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ரீல்ஸே வரும். சரிங்களா? டைலாக்ல இருந்து சரி, பாட்டுல இருந்து சரி, சாங்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் படத்தோட தான் பண்றாங்க. ஏன் அது எப்ப போறீங்க? ட்ரெய்லர் லான்ச் அப்ப படத்தோட ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. ஏன்னா இது டைரக்டர் SS முருகராசு மிகப்பெரிய டேலண்டடான டைரக்டர். இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா, நம்ம அண்ணன் விஜய் சேதுபதிக்கே கதை எழுதி வச்சிருக்காரு. அவரோட கதையில் நடிச்சா 100 கோடி கலெக்ஷன் 200 கோடி போற அளவுக்கு எங்க டைரக்டர் கதை இருக்குது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாரும் பார்க்கறதா ஒரு ஆர்வம் கிரியேட் ஆயிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த பிரஸ் மீட் லாஸ்ட் சொல்லியிருந்தேன், நீங்க வரல. கடுக்கானா இங்க ஈரோடு சைட்ல காது குத்திட்டாங்க, கடுக்கன் கொடுத்துட்டாங்க அப்படிவாங்க. மறுபடியும் கடுக்கா சொல்லிட்டாங்க. திருநெல்வேலி பஸ்ல அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதானே அந்த மாதிரி ஒரு அந்த வார்த்தை மறுபடியும் கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு வரும். ஸோ யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்க அது வந்து படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ படத்துல செம்ம ட்ரெண்டிங்கான பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ 2K கிட்ஸ் உட்பட எல்லாத்துக்கும் பிடிக்கும். சரி நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி வந்ததுக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்குது இந்தியாவில். ஆபரேஷன் போயிட்டு இருக்குது ஒன்று. ஸோ நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. தீவிரவாத இயக்கத்துக்கு எதிராக எல்லாமே இன்னைக்கு காலையிலேயே போஸ்ட் போட்டாங்க. ஸோ எல்லாருமே மக்களுக்கு என்ன நன்மையோ அதை மட்டும் யோசிங்க. ஸோ இந்த படம் ஹிட் ஆகும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.
உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே தேவை. நன்றி, தேங்க்யூ.